நிறைய பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பொண்ணுங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர், அவங்கள ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, என் ஐடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இந்த மாதிரி எடுக்கிறாங்க. இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சம்மதத்தோடு தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணுறது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரே ப்ராப்பராக பேசிக்லேருந்து வராமல் ஒரு மிரர்லெஸ் கேமரா இப்போ ஒன்று சும்மா எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டால் ரீல்ஸில் நல்லா ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே இதிலேருந்து தான் வராங்க, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு. ஸோ இது எந்த இடத்துல வந்து ஒரு தப்பான புரிதல் ஏற்படுத்துதுன்னா, இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து சும்மா ரசிச்சுட்டு போகிறவங்களுக்கு இந்த உள்ள என்னென்ன கேட்டகரி இருக்குது, அது என்னென்ன விஷயம் அப்படின்னு தெரியாதவங்க ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினா இதுதான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதாவது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் மாஸ்டராக இருக்கவனுங்க எங்கே போனாலும் அவ்வளோ அழகாக ஃப்ரேம் பண்ணுவாங்க, அவ்வளோ டாக்குமெண்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுப்பாங்க, நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு புனிதமான விஷயம் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஒரு தெருவுலையோ ஒரு இடத்துலையோ இறங்கி போய் அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த இருக்கிற இடத்தையும் அந்த மக்கள் பண்ணுற விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி எடுக்கிறது, ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறது. ஸோ அந்த அந்த இடத்துல இருக்க மக்கள் என்ன தோற்றத்தில் இருக்கிறாங்க, ஸோ இதை வந்து கவர் பண்ணி எடுக்கிறது தான் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணி நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஐடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே எடுத்துகிட்டு இருக்குது அது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இல்லை. அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போர்ட்ரேட் இல்லைனா சம்திங் என்ன வேணாலும் சொல்லலாமே தவிர ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. இதுதான் நான் ரொம்ப நாள் சொல்லணுன்னே இருந்தேன். நான் யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், யாரும் சொல்லலை. இதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நான் போட்ட காரணம் என்ன அப்படின்னா, என் சர்க்கிள்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபினா அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் யாராவது ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது தவறுதலாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்னால் இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது இல்லைன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது இல்லவே இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க ஸ்ட்ரேஞ்சர் போர்ட்ரேட்ஸ் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போய் அப்ரோச் பண்ணி எடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம். அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதில் எவ்வளோ ஒரு அழகழகான விஷயங்கள் இருக்குது. எவ்வளோ அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்த அப்சர்வ் பண்ணி அழகாக ஃப்ரேம் பண்ணி அந்த மக்களை எப்படி காட்டலாம், அந்த இடத்த எப்படி காட்டலாம், எவ்வளோ ஸ்டோரி டெல்லிங் நிறைஞ்ச விஷயம் தெரியுமா? சொல்கிறது கூட இல்லை, சொல்லிட்டேன் எல்லாம், அவ்வளோதான்.